இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுநாள் கூடுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு. நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள் மோதல். சக நண்பனை மாணவர் ஒருவர் அரிவாளால் சரமாரியாக தாக்கியதால் பதற்றம். தனியார் பள்ளியின் அலட்சியமே தங்களது மகன் வெட்டப்பட்டதற்கு காரணம் என ரஹமதுல்லாவின் பெற்றோர் கதர். தனது மகனுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. அருவாலை கொண்டு அப்போ என்ன ஸ்கூல் நிர்வாகம் என்ன பார்க்குது, அதான் எனக்கு இன்னுமே தெரியல. இத்தனைக்கும் பிள்ளை அங்கே படிச்சிருந்த பையனை நான் இங்கே நல்லபடியாக படிக்கட்டும், படிப்பு வரட்டும், என் பிள்ளை நல்லா படிக்கிற பையன், 3rd ரேங்க் எடுப்பான், கிளாஸ்லேயே அவன் தான் 3rd ரேங்க் எடுப்பான், நல்ல பையன், படிக்கிற பையன், சரி பிள்ளை நல்லா படிக்கட்டுமே நான் இங்கே. நெல்லை தனியார் பள்ளியில் மாணவன் அரிவாளால் வெட்டப்பட்ட விவகாரம். பென்சில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக காவல்துறை உதவி ஆணையர் சுரேஷ் பேட்டி. ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி பென்சில் வாங்கல சின்ன சண்டை வந்திருக்கு. அது மனசாம வந்திருக்கு. அதனால பேசாம வந்திருக்காங்க 2 பேரும். அதுல ஒரு பையன் இன்னொரு பையனை அருவாளால தாக்கியிருக்காரு. இப்போ அந்த தாக்கப்பட்ட பையன் கண்டிஷன் நார்மலா இருக்காரு, பயப்படுறதுக்கு எதுவும். நெல்லையில் 8ஆம் வகுப்பு மாணவன் வெட்டப்பட்ட தகவலை அறிந்து தனியார் பள்ளியில் குவிந்த பெற்றோர்கள். தங்கள் குழந்தைகளை வீட்டுக்கு அனுப்பி வைக்குமாறு கோஷமிட்டதால் பரபரப்பு. பென்சிலுக்காக அரிவாளை மறைத்து எடுத்து வந்து மாணவனை வெட்டும் அளவுக்கு பிள்ளைகள் மனதில் படர்ந்துள்ளது வன்முறை. பள்ளி சிறார்கள் கைகளிலும் பயங்கர ஆயுதங்கள் புழங்கும் அளவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. பள்ளிகளில் நீதி போதனை பாட வேலைகளை மீண்டும் அறிமுகம் செய்வதுடன் விளையாட்டு பாட வேலையை அதிகரிக்க வேண்டும். நெல்லையில் சக மாணவரை 8ஆம் வகுப்பு மாணவர் அரிவாளால் வெட்டிய சம்பவத்தை குறிப்பிட்டு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் புத்தக பையை சோதனை செய்ய முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு. நெல்லை தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக நடவடிக்கை. மாநில உரிமைகளை மீட்டெடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்படும். தமிழக சட்டசபையில் மாநில சுயாட்சி தீர்மானம் தாக்கல் செய்த பிறகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்சநீதிமன்ற மேனாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களை தலைவராக கொண்ட குழு அமைக்கப்படுகிறது. மத்திய அரசிடமிருந்து உரிமைகளை போராடி பெற வேண்டி உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மருத்துவம், சட்டம், நிதித்துறைகளை மத்திய பட்டியலுக்கு கொண்டு செல்ல பாஜக அரசு முயற்சிப்பதாக சாடல். கட்டத்தில் மாநிலங்களின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு மாநில மக்களின் அடிப்படை உரிமைகளையே ஒன்றிய அரசிடம் போராடி பெற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கிறோம் என்பதை வேதனையோடு இங்கே பதிவு செய்கிறேன். பரந்து விரிந்த இந்த இந்திய நாட்டை மொழிவாரி உரிமைகளின் அடிப்படையில் உருவான மாநிலங்கள் தான் ஒற்றுமையாக காத்து வருகின்றன. இப்படி அமைக்கப்பட்ட மாநிலங்கள் அனைத்து அதிகாரங்களையும் கொண்டவையாக விளங்கினால்தான் மாநிலங்கள் வளர்ச்சி அடையும், இந்தியாவும்.
மாநில சுயாட்சி தொடர்பான தீர்மானத்தில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக கலந்து கொள்ளாதது வருத்தம் அளிக்கிறது. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் தமிழகத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் ஆதரித்ததாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. எனக்கு இருக்கக்கூடிய கவலை எல்லாம் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இதில் கலந்து கொள்ளாமல் தன்னுடைய கருத்துக்களை சொல்லாமல் போய்விட்டது என்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அதிமுகவை தோற்றுவித்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி, அவரை தொடர்ந்து அந்த இயக்கத்தை வழிநடத்திய அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி, என்னதான் திமுகவுக்கும் அவர்களுக்கும் எவ்வளவு கருத்து மாறுபாடுகள் வேறுபாடு இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டுத்தர முடியாது என்ற நிலையில் இருந்து பல கோரிக்கைகளை ஆதரித்திருக்கிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணி குறித்த கேள்விக்கு இரண்டாவது நாளாக பதில் அளிக்காமல் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மழுப்பல். மக்களை ஏமாற்றுவதற்காக மாநில சுயாட்சி தீர்மானத்தை திமுக கொண்டு வந்துள்ளதாக குற்றச்சாட்டு. வார்த்துவிட்டு ஏதோ மாநிலத்தை சுயாட்சி இவர்தான் ஒரு முழுமையான ஒரு பாதுகாவலர் போல ஒரு சித்தரிப்பது என்பது மக்கள் எள்ளி நகையாடக்கூடிய ஒரு தேர்தல் வருது. ஒரு அருமையான ஸ்டண்ட். இன்னைக்கு இந்த ஆளும் இந்த விடியாத திமுக அரசு திராவிட மாடல் என்று சொல்லி திராவிடத்திற்கு மாநில அரசின் உரிமைகளை காக்க தமிழக அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உயர்நிலை குழுவுக்கு எதிர்ப்பு. தமிழக சட்டப்பேரவையிலிருந்து நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. மாநில சுயாட்சி என்ற பெயரில் பிரிவினைவாதத்தை தூண்டுகிறது திமுக. முதலமைச்சரின் அறிவிப்பு சரியானது அல்ல என்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. மாநிலங்களை பிரிக்கணும் அப்படிங்கிற பிரிவினைவாதத்துக்கு தான் இவங்க தோன்றாங்களே தவிர, நீங்க இந்திய அரசு ஒற்றுமையா இருக்கணும், இந்திய நாடு வல்லரசு நாடாங்கிற எண்ணம் இவங்களுக்கு இல்லை. இப்பொழுது முதலமைச்சர் என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா, தனி தமிழ்நாடு வேணும், தனி கொடி வேணும் அப்படின்னு ஏற்கனவே முன்னாடி ஒரு முன்மொழிஞ்சதை இப்போ அவங்க நினைக்கிறாங்க. இந்த நாடு வல்லரசா நாடு மாறணும்னா எல்லா மாநிலங்களும் ஒன்னா தான் இருக்கணும். நீட் தேர்வு காரணமாக மாணவர்களின் மருத்துவ கனவுகள் சீரழிந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஒரு சாராருக்கு மட்டுமே நீட் தேர்வு பயனுள்ளதாக இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேதனை. ஒரு சாராருக்கு மட்டுமே பயனுள்ளதாகவும், பயிற்சி மையங்களை ஊக்குவிக்கும் வண்ணமும், கிராமப்புற மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படுத்தும் விதமாகவும் உள்ளது. இந்த நீட் தேர்வின் காரணமாக பல மாணவர்களுடைய மருத்துவ கனவுகள் சிதைந்து போயிருக்கின்றன. பல மாணவர்களுடைய விலை மதிப்பில்லா உயிர்களை இழந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, பொன்முடி மற்றும் KN நேரு மீது அதிமுக சார்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம். நகராட்சி நிர்வாகம் டாஸ்மாக் முறைகேடு மற்றும் பெண்களை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசியது என 3 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க சபாநாயகரிடம் அதிமுக கடிதம். ஆவினில் வேலை வாங்கி தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. பாமகவில் நிலவி வந்த உட்கட்சி மோதல் முடிவுக்கு வந்துவிட்டதாக கௌரவ தலைவர் GK மணி பேட்டி. 11ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் ராமதாஸ், அன்புமணி இருவரும் பங்கேற்பார்கள் என அறிவிப்பு. பாமக தலைவர் அன்புமணியுடன் வடிவேல் ராவணன், திலகபாமா சந்திப்பு. ராமதாசுக்கு எதிராக கருத்து கூறியிருந்த திலகபாமாவை வடிவேல் ராவணன் கண்டித்த நிலையில் சமரசம்.
தமிழகத்தில் 1,57,908 நபர்களுக்கு HIV பாதிப்பு. தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்படுவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். பொறுத்தவரை HIV எய்ட்ஸ் தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கை 1,57,908. HIV-யால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்க 76 கூட்டுறவு மருத்துவ சிகிச்சை மையங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது. கூட்டு மருத்துவ சிகிச்சையில் இருக்கிற பயனாளிகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை 1,41,341. அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே டெக்னீசியனை தாக்கிய தூய்மை பணியாளர்கள். பெண் தூய்மை பணியாளரை எக்ஸ்ரே டெக்னீசியன் ராஜ் காலனியால் தாக்கியதாக குற்றச்சாட்டு. நிலம் கையகப்படுத்துவதற்காக வந்த NLC அதிகாரிகளின் வாகனத்தை சிறைபிடித்த கிராம மக்கள் போராட்டம். கிராமத்திற்கு செல்லும் சாலையை துண்டிக்க முயற்சித்த அதிகாரிகளிடம் விவசாயிகள் வாக்குவாதம். சர்வே பண்ணி முழுசா பிரச்சனை தீர்வு நாளையில நீங்க அழிச்சிட்டு போயிருக்கீங்க. இதை உருவாக்குறதுக்கு எத்தனை பேர் எவ்வளவு பாடுபட்டு பார்த்துருக்கீங்க. இதை விட்டு எல்லாம் ஒசூரில் மாநகராட்சி நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். பெண்களை தவறாக பேசிய அமைச்சர் பொன்முடியின் படத்தை காலனியால் அடித்து அதிமுக மகளிர் அணி ஆவேசம். முதலமைச்சர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 4 வழிச்சாலையில் மேம்பாலம் அமைத்து தரக்கோரி கிராம மக்கள் சாலை மறியல். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டு கட்டாக கைது செய்த காவல்துறையினர். மே 8ஆம் தேதி மதுரை மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண பக்தர்களுக்கு 2 வீதமான கட்டண சீட்டுகள் அறிமுகம். 200 ரூபாய் 500 ரூபாய் கட்டண சீட்டுகளை வரும் 29ஆம் தேதி முதல் மே 2ஆம் தேதி வரை இணையத்தில் பெறலாம் என கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. ராமேஸ்வரம் தீவு பகுதியை சுற்றி வலம் வந்த IMS பருந்துக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள். கடத்தல் சம்பவங்களை கண்காணிப்பது உள்ளிட்டவை குறித்து இந்திய கடற்படை அதிகாரிகளுக்கு சிறப்பு பயிற்சி. தமிழகம் முழுவதும் கிரசர் ஜல்லி உற்பத்தியாளர்கள் நாளை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம். சிறு கனிமங்கள் மீதான நில வரியை திரும்பப் பெற வலியுறுத்தி போராட்டம் அறிவிப்பு. நில வரி என்ற ஒரு வரியை டன்னுக்கு 90 ரூபாய் என்று நிர்ணயித்துள்ளது அரசு இதை கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை காலவரையின்றி அறிவித்துள்ளோம். மயிலாடுதுறை அருகே தமிழக அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது. பருவம் தவறிய மழையினால் பாதிக்கப்பட்ட சம்பா நெற்பயிருக்கு நிவாரணம் வழங்க கோரிக்கை. உத்திரமேரூர் அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் பள்ளி விழுந்த மதிய உணவை சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம். 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை.
திருப்பத்தூர் அருகே அரசு பள்ளியில் வளாகம் மற்றும் குடிநீர் தொட்டியை துடைப்பத்தால் சுத்தம் செய்த மாணவர்கள். வீடியோ இணையத்தில் வெளியான நிலையில் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. ரயில் தண்டவாளத்தில் உடற்பயிற்சி எடுத்து வீடியோ வெளியிட்ட நாகர்கோயிலை சேர்ந்த இரும்பு மனிதன் கண்ணனிடம் ரயில்வே போலீசார் விசாரணை. இனி இது போன்ற செயலில் ஈடுபட மாட்டேன் என கண்ணனிடம் எழுதி வாங்கி அனுப்பிய போலீசார். சாட்டை துரைமுருகன் நடத்தும் சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சாட்டை துரைமுருகனின் கருத்துக்கு நாம் தமிழர் கட்சி எந்த வகையிலும் பொறுப்பு ஏற்காது எனவும் சீமான் திட்டவட்டம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழக காவல்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆரை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டாஸ்மாக் தொடர்பான வழக்கில் தவறு செய்தவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் என தமிழக அரசு தரப்பில் விளக்கம். குழந்தைகள் திருடுபோகும் மருத்துவமனைகளில் அங்கீகாரத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். குழந்தை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டோரின் ஜாமீன் மனு மீதான விசாரணையில் நீதிமன்றம் கருத்து. தலைநகர் டெல்லியில் தொடர்ந்து 3 நாட்கள் தங்கினால் நோய் தாக்குவது நிச்சயம். அதிகரித்து வரும் காற்று மாசால் ஆயுளில் 10 ஆண்டுகள் குறைந்துவிடும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி எச்சரிக்கை. பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர் மீது குற்றம் சுமத்துவது போல் நீதிபதி விமர்சிப்பதா? பாலியல் வன்கொடுமை நிகழ பெண்ணே காரணம் என்ற தெலுங்கானா உயர்நீதிமன்ற கருத்துக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். நெல்லை மாநகராட்சி அலுவலகத்தில் சாக்கடை நீரில் குளித்த காங்கிரஸ் கட்சியினர் நூதன போராட்டம். பாளையங்கோட்டை பகுதியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள கழிவுநீர் ஓடை பணியை தொடங்க கோரிக்கை. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் இளம் பெண்ணை அரிவாளால் வெட்டிய காதலன். பல வருடங்களாக இருவரும் காதலித்து வந்த நிலையில் திடீரென காதலை முறித்துக் கொண்டதால் இளைஞர் வெறிச்செயல். சிவகாசி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் அருகே ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டம். சிவகாசி ஆணையூர் ஊராட்சியை சிவகாசி மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே பத்ரகாளியம்மன் கோயில் பங்குனி பொங்கல் விழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்தியும் பால் குடம் சுமந்தும் வழிபாடு. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் சித்திரை தேர் திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. திருநள்ளாறு சனி பகவான் கோயிலில் அடுத்த ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி முதல் சனிப்பெயர்ச்சி விழா. நடப்பாண்டில் சனிப்பெயர்ச்சி இல்லை என கோயில் நிர்வாகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நேஷனல் ஹெரால்டு பண பரிவர்த்தனை வழக்கில் சோனியா ராகுல் காந்திக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல். வழக்கு விசாரணை வரும் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு.
டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தியுடன் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி சந்திப்பு. பீகார் சட்டமன்ற தேர்தல் வெற்றி வியூகம் குறித்து முக்கிய ஆலோசனை. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே பிரசவத்திற்கு முதல் நாள் காதல் மனைவியை அடித்துக் கொன்ற கொடூர கணவன். நடத்தையில் சந்தேகப்பட்டு கணவன் வெறிச்செயல். ஜம்மு காஷ்மீரில் பனிப்பாறைகள் சரிந்து விழுந்ததால் சாலை போக்குவரத்து பாதிப்பு. நீண்ட போராட்டத்திற்கு இடையே அமர்நாத் செல்லும் சாலையில் போக்குவரத்தை சீரமைக்கும் பணிகள் தீவிரம். சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதன் எதிரொலி. இந்திய வீரர் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு மார்ச் மாத சிறந்த வீரருக்கான விருதை அறிவித்தது ICC. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 21ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இந்திய அளவில் இயல்பை விட அதிகமாக தென்மேற்கு பருவமழை பெய்யும் எனவும் தகவல்.